ஜீவன்முக்திப்ரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடுதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, பீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, பீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அந்த பார்த்த அந்த சன்னியாசியோட அந்த ஆழமான உணர்வு பிணைப்பு ஏற்பட்டது. இதை சொல்றதுக்காக தான் அந்த கதையை சொன்னேன். ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணாரு, அவர் தங்கி டைம் ஆயிடுச்சுன்னு அவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு போகும்போது எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருந்தது. சாமி என்ன கூட கூட்டு போக மாட்டீங்களான்னு கேட்டேன். அதுக்கு என்ன, வா போகலாம் அப்படின்ட்டாரு. நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. இங்கே தான் எக்ஸ்ட்ராடினரியான சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. வா போகலான்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே அந்த குகை கதை திறந்து அவர் போனார். அப்படியே என்னையும் கையோட கூப்பிட்டு போனார். கையை பிடிச்சிட்டு போனார். அப்படியே போயிட்டேன், அவ்வளோதான். உள்ளே போனால் கொஞ்சம் தூரம் நடந்தால் திடீர்னு ஒரு பெரிய ஓப்பனிங்னா அந்த குகை வெளியில் வந்துருச்சுன்னு நினச்சேன் நான். குகை வந்து தரைக்கு வந்துருச்சுன்னு. பெரிய ஓப்பனிங்னா ஒரு பெரிய ஆலமரத்துக்கு ஒரு குரூப் ஆஃப் சன்னியாசிங்க, வயசான சன்னியாசிங்களாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. இவர் நேராக போய் அந்த சீட்டில் உட்காந்தார். இவர் சீட்டில் உட்காந்தோன்னே எனக்கு தெரிஞ்சது இவர் தான் அந்த சீட், அந்த இடத்தோட குருன்னு. மெயின் சீட்டில் அவர் தான் உட்காந்தார். உட்காந்த உடனே நான் அங்கே போய் உட்காந்தேன். அந்த குரூப்லேயே நான் மட்டும் தான் காவி போடாமல் இருந்தேன்.
யாரோ சொன்னாங்க ஏதோ இந்த காவி போடாமல் இருக்கிறத பற்றி, காவி இல்லாமல் இருக்கிறத பற்றி. நான் உடனே நீங்களே கொடுங்க சாமி அப்படின்னு. அவர் உடனே ஒரு காவி எடுத்துகிட்டு வர சொன்னார். துணியை எடுத்துகிட்டு வந்தாங்க பக்கத்தில் இருந்து. அவர் கிட்ட கூப்பிட்டாரு காவி போத்துறதுக்கு. அப்போ உடனே சொன்னார் அந்த துணியை அதை கழட்டி போட்டிருப்பான் அப்படின்னு. நான் கவலையே படலை, ஒரு டிராயர் மாதிரி தான் போட்டுட்டு இருந்தேன். அந்த துணியை அப்படியே கட்டி கிடாச்சிட்டேன். அப்படியே கட்டிட்டு வந்த உடனே அவர் அந்த காவியை போத்தி இடுப்பில் சொறி விட்டார். ஒரே ஆனந்தம் சாமிக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆனந்தமாக இருங்கள் வார்த்தையை சாமி கேட்டது அவர்கிட்ட தான். காவி வாங்கினவன் சும்மா இல்லாம போய் நேராக போய் குப்பை மாட்ட உடனே ஓடி அவங்க கிட்ட இந்த மாதிரி, ஆமாம்மா இந்த சாமி கொடுத்தாரு நல்லா இருக்கா பாரு அப்படின்னு. பாட்டி அதனால நல்லா இருக்கா பாருன்னு காவி கொடுத்தாரா. எந்த சாமியாரா உனக்கு காவி கொடுத்தது? காவி கொடுத்தா அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமாடா? எனக்கு அப்பதான் ஐயோ என்னடா இது, ஏதோ வம்ப உருவாக்கிட்டோம் போல. அந்த அம்மா உடனே வா அந்த சாமிகிட்ட போலாம், யார் உனக்கு கொடுத்தது வா அப்படின்னு என் கையை பிடிச்சி தர இழுத்துட்டு வராங்க. எனக்கு ஐயோ வம்பா போச்சுடா, இந்த அம்மா போயிடா அவர்கிட்ட சண்டை போட்டுச்சுன்னா அவர் மனசு கஷ்டப்படக்கூடாது. அவர் எனக்கு அதுவும் அதான் விருப்பம். அதான் ஏன்னா ஆழமான அன்பு இல்லை, பெரிய ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் அது. நான் உடனே இல்லை 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 அந்த சாமியெல்லாம் இப்போ பார்க்க முடியாது உன்னால போ அப்படின்னு. நம்ம உடனே ஏய் ஒழுங்கா யார் கொடுத்தாங்கன்னு காமி, இல்லை நீ எந்த கடையிலேருந்து திருடிட்டு வந்தேன்னு சொல்லு. ஐயோ பெரிய வம்பா போச்சுடா, பேசாம உண்மையே சொல்லிடலாம் அப்படின்னு அந்த அம்மாட்ட சொல்லிடலாம் அப்படின்னு. ஆமாம் அந்த சாமி தான் கொடுத்தாரு, சரி வா வேற வழி இல்லைன்னா அந்த சாமிகிட்ட அழைச்சிட்டு வரேன். இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன். இந்த சமாதிக்கு வந்துட்டோம். வந்து இவரை சாமி கூப்பிடுறேன். உள்ளே இருந்துகிட்டே வெளியில் இருந்துகிட்டே அந்த இதை குகை பக்கத்தில் நின்றுட்டு சாமி சாமின்னு கூப்பிட்றேன். அவர் வரவே இல்லை. எனக்கு பக்குன்னுச்சு. ஏன்னா முதல் தரம் வெளியில் வராமல் இருக்கார். கூப்பிட்டு அடி வயிற்றுலேருந்து ஆப்பா ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு. அந்த அம்மா வந்து நின்றுட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே சந்தேகம் வந்துச்சு, நான் திருடிட்டு தான் வந்திருக்கேன்னு. நான் அந்த சாமியை பார்க்கலாம் முடியாதுன்னு சொன்ன உடனே இல்லை வந்து சரி அப்புறம் நான் ஒத்துக்கிட்டேன், இல்லை அந்த சாமி தான் கொடுத்தாரு வா அப்படின்னு. வந்து நின்றுங்க நான் சாமி சாமின்னு கத்துறேன். அவர் வரவே இல்லை. எனக்கு அடி வயிற்றுலேருந்து குப்புன்னு துக்கம், ஐயோ வரலையடா அப்படின்னு. இன்னொரு பக்கம் இந்த அம்மா வேற, எங்கடா எங்க இருந்துடா அவர் சொல்றா காமிடா அப்படின்னுது. சின்ன பையன் தானே. உடனே நான் காமிச்சேன், அந்த குகைக்குள்ள தான் வரும், இந்த மண்டபத்தை தான் காமிச்சேன். அந்த அம்மா குடிஞ்சு பார்த்துட்டு யாரை ஏமாத்துற, இது குகையாடா கருங்கல் மண்டபம் பாடுறா அப்படின்னு. அப்போதான் முதல் தான் அந்த கதவுல கை வச்சு பார்த்தா அது கருங்கல். ஃபர்ஸ்ட் டைம் எனக்குள்ள ஒரே ஷாக். அப்பதான் நான் உள்ள பூந்து கையை வச்சு பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். அப்ப அது என்ன கருங்கல் மண்டபம். அப்ப இது வரைக்கும் நான் அந்த மாதிரி சொன்ன மொத்த கதையும் என்ன ஆச்சு? கருங்கல் மண்டபம்னா யார் அதை திறந்துட்டு தினம் வெளியில வந்தது, யாரு தினம் அதுக்குள்ள போனது, யாரு என்னையே ஒரு தரம் அதுக்குள்ள அழைச்சிட்டு போனது. தலை கிருகிருன்னு எனக்கு கிருகிருக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அம்மா பட்டு பட்டுன்னு என் கண்ணத்துல வைக்குது. சின்ன பையன் தானே, சின்ன பையனா அப்பெல்லாம் அடிப்பாங்க குழந்தைங்களாம். யாரை ஏமாத்துற சொல்லு, எங்க இருந்து இந்த துணி திருடிட்டு வந்த, உங்க தாத்தாக்கிட்டே சொல்ல போறேன். எனக்கு அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. உடனே அந்த அந்த பாட்டிக்கான தெரியும் சாமி நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. உடனே என்ன பண்ண, இந்த அண்ணாமலையார் மேல, அந்த சாமி மேல, நான் பார்த்த சாமி மேல, இந்த அண்ணாமலையார் மேல, ஓம் மேல எல்லாம் சத்தியம், அந்த சாமி தான் வந்து துணியை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கையெடுத்து வேகமா அந்த அம்மா கையில அடிச்சேன். என் கை அந்த அம்மா கை மேல பட்ட உடனே அந்த தீட்சை நடந்துருச்சு. அந்த அம்மாவுக்கு முதல் தீட்சை வாங்கினது அவங்க தான். சந்தேகம் போயிடுச்சு. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் மனவளம், தீட்சையினால் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தியின் அளப்பரிய ஆற்றலால் உலக அளவில் மனிதர்களை தாக்கும் மனோரீதியான நோய்களான மன அழுத்தம், மனச்சோர்வு, தூக்கமின்மை, பயம் மற்றும் பயத்தாக்குதல் ஆகிய பிரச்சனைகள் 100% குணமடைகிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. கல்பத்தரு தியான முகாமில் இந்த அதிசயத்தின் ஆழமான அனுபவத்துளி உங்களுக்குள்ளும் நிகழ்கின்றது. இந்த பலன்களை நேரடியாக பெற
கல்பத்துரு தியான முகாமில் சந்திப்போம். மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. 2008 மட்டும் தமிழ்நாட்டில் 6000 இளைஞர்கள் சூசைட் பண்ணியிருக்காங்க. கொடுமையான விஷயம். வாழ வேண்டிய இளைஞர்கள் 6000 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சாமி, இதை பற்றி ஒரு ஆழமாக ஆராய்ச்சி பண்ணா மெஜாரிட்டி வேற ஒன்றுமே இல்லை. எக்ஸாம் ஃபியரும் பப்பி லவ்னு சொல்கிற முதிர்வடையாத காதல், இந்த ரொமான்ஸ், இன்ஃபேச்சுவேஷன். திருமணம் செய்து கொள்ளுகின்ற அளவுக்கு 2 பேருக்கும் பொறுப்பெடுக்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது. ஆனால் ஹார்மோனல் டார்ச்சர்னால ஏற்படுற இன்ஃபேச்சுவேஷன், உடல் வளர்வதனாலே உடலிலே நடக்கின்ற மாற்றங்களாலே ஏற்படுகின்ற இன்ஃபேச்சுவேஷன். காரணம், உண்மையில் அந்த டிப்ரெஷன் வரும்பொழுது எப்படி வரும்னா, போகவே போகாதது போல அது தோன்றும். அது மட்டும் இல்ல, என்றென்றுமே இருக்க போற மாதிரியே காட்டும். முடிவே இல்லாத ஒரு உணர்வை போல அது தன்னை காட்டிக்கொள்ளும். துக்கத்துக்கு முடியவே முடியாத ஒரு உணர்வாக தன்னை காட்டிக்கொள்ளுகின்ற சக்தி உண்டு. ஆழமான விதர்க்கத்தோடு அமர்ந்து கேட்டால் இந்த 3 சூத்திரத்திலே பகவத்கீதையின் சாரம் முடிந்து விடுகிறது. நான் நினைக்கிறேன் அர்ஜுனனுக்கு இந்த 3 ஸ்லோகம் போதும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலையும் தொடர்ந்து ஏன் எம்பெருமான் நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்களை சொல்கிறார் அப்படின்னா, பிரபஞ்சத்திற்காக அர்ஜுனனை முன்வைத்து பிரபஞ்சத்திற்காக எம்பெருமான் இந்த ரகசியங்களை, சூத்திரங்களை விளக்குகின்றார். ஏன்னா அர்ஜுனன் ஆஃப்டர் ஆல் ஒரு அரசனாக இருக்கின்றவன், வாழ்க்கையின் எல்லா சூக்ஷ்மங்களும் சூத்திரங்களையும் உணர்ந்தவன். அவனுக்கு இந்த 3 ஸ்லோகம் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு சம வயதுடையவன். இருவரும் காலேஜ் மேட்ஸ், குருகுலத்திலே ஒன்றாக படித்தவர்கள். இதுவரை கிருஷ்ணனை அர்ஜுனன் நண்பனாகத்தான் பார்க்கின்றான். இப்போ இந்த குழப்பம் வரும்பொழுது மட்டும்தான் ஒரு படி அதிகமாக ஆச்சாரியனாக பார்க்கின்றான். இந்த சத்தியங்களை சொல்லி கூட அதுக்கும் மேலையும் தேவைப்படும் பொழுதுதான், கிருஷ்ணன் அனுபூதியை அளிக்கும் பொழுதுதான் அவதார புருஷனாக, ஞான குருவாக பார்க்கின்றான். அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் மூலமாக அர்ஜுனனுக்கு மட்டுமல்லாது இந்த உலகத்திற்கே தான் சொல்ல வேண்டிய செய்தியின் சாரத்தை எம்பெருமான் விளக்குகின்றார். இந்த பகவத்கீதையை ஆழ்ந்து பார்த்தோமானால் எவ்வளவு பெரிய மனோ தத்துவ நிபுணன் கிருஷ்ண பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் அத்தியாயம் முழுவதும் அர்ஜுனனை பேசவிட்டு கேட்கின்றார். கேட்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய குணம். ஆச்சாரியனுடைய அடிப்படை குணம் கேட்பது. நம்ம நாட்டில் இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம், நம்ம பேசுறது யாருமே கேட்கறது இல்லை. நீங்களே கூட, நீங்க வீட்டில் வாழறீங்களே தவிர எத்தனை தரம் வீட்டில் உங்களுடைய கணவன் மனைவியோட ஒருத்தர் கண்ணுக்கு நேராக பார்த்துக்கிறோம்? கிடையாது. எத்தனை தரம் நம்ம ஒருத்தரோட உட்காந்து பேசுறோம். அவர் பேசும்போது நீங்க சும்மா இருந்தாலும் கேட்கறீங்கன்னு அர்த்தம் இல்லை, நீங்க பதில ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. உள்ள வேக வேகமா அங்க நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. நீ முடி, நீ அப்புறம் நான் ஆரம்பிக்கிறேன். வேக வேகமா அந்த பதில சொல்றது, வேக வேகமா சொல்லும் பொழுது சில நேரத்தில் 1-2 பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடுவோம். மிஸ் பண்ணிட்டா அன்னைக்கு சண்டையில் அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணதுக்காக என்ன பண்ணுவோம், மறுநாள் காலையில் பல் விளக்கும் போது அந்த பாயிண்ட் வந்த உடனே என்ன பண்றது, வேக வேகமா பல்ல குப்பிளிச்சுட்டு வெளியில திரும்ப ஆரம்பிக்கிறது. செகண்ட் ஷோ. நேத்து நீங்க சொன்னீங்கல்ல அந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் விடை, அவர் உடனே என்ன பண்ணுவாரு, நீங்க வேகமா கொட்டுறதுனால அவருக்கு பல பாயிண்ட் மறந்து போயிடும். அதனால அவர் சும்மா ஆபீஸ்ல போய் சும்மா இருக்க நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது யோசிப்பாரு. அவர் யோசிச்ச பாயிண்ட் எல்லாம் வேகமா என்ன பண்ணுவார், கார்ல வரும்பொழுதே ரெடி பண்ணிட்டு வீட்டில் வந்த உடனே அவர் ஆரம்பிப்பார். நமக்குள்ள கான்வர்சேஷனே நடக்கிறது இல்லை, டயலாகே நடக்கிறது இல்லை. நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே மோனோலாக் தான். யாருமே கேட்கறது இல்லை.
இங்கு எம்பெருமான் கேட்கின்றார். முதல் யோகம் முழுவதுமே அர்ஜுன விஷாத யோகம். எம்பெருமான் அர்ஜுனனை அவனுடைய துக்கத்தை வெளிக்கொட்ட விடுகின்றார், கேட்கின்றார், ஆழ்ந்து ஸ்டடி பண்றார், என்ன பிரச்சனைன்னு பார்க்கிறார். இரண்டாவது யோகத்துல தான் பேச ஆரம்பிக்கிறார். முதல் யோகத்தோட சாரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புற செய்தி என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே துக்கம் வரும் பொழுது, டிப்ரெஷன் வரும் பொழுது இந்த மூன்றையுமே தேர்ந்தெடுக்காதீர்கள். சூசைடை தேர்ந்தெடுக்காதீங்க, அடிக்ஷனை தேர்ந்தெடுக்காதீங்க, தீவிரவாதத்தை தேர்ந்தெடுக்காதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தீவிரவாதத்தில் ரெண்டு வகை உண்டு. நாட்டு தீவிரவாதம், வீட்டு தீவிரவாதம். நாட்டு தீவிரவாதங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாட்டை அழிக்கவும் துண்டாடவும் முயற்சி பண்றது. வீட்டு தீவிரவாதம் வீட்டில் இருக்கவங்க எல்லார் மேலேயும் எரிஞ்சு விழறது. அதுவும் டிப்ரெஷனோட வெளிப்பாடு தான். அதுவுமே டிப்ரெஷனோட வெளிப்பாடு தான். தற்கொலையில ரெண்டு வகை, உடனடியாக சாகிறது இல்ல லிவிங் டெட்டா இருக்கிறது. அடிக்ஷன்ல ரெண்டு வகை, புகை, மது, போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறது. இன்னொன்னு சாஃப்ட் அடிக்ஷன் சொல்லலாம். தன்னோடு தான் அமர முடியாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை இருந்துகிட்டே இருக்கணும், அந்த மாதிரியான மன அமைப்பு. கான்ஸ்டன்டா என்டர்டெயின்மெண்ட் வேணும். என்ன கொடுமையான சூழ்நிலை பாருங்க. என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக அதிகமாக அந்த சமூகத்துல துக்கம், டிப்ரெஷன் அதிகமாயிடுச்சுன்றது தெரிஞ்சுக்கோங்க. नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः। शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी। तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजादशीः। या विषं गिरिशन्तः। கிருஷ்ணன் நேரடியாக செய்திக்கு வருகிறார். சுத்தி வளைச்சி பேசாம நேரடியாக சொல்றார். என்னப்பா, என்ன ஆச்சு உனக்கு? கெட் பேக், மீண்டும் சமநிலைக்கு வா, உன்னுடைய உணர்வு நிலைக்கு வா. நீ சான்றோர்கள் வம்சத்தில் உருவானவன். அவனுடைய ஐடென்டிட்டியை நினைவுபடுத்துகின்றார். சில நேரத்தில் நம்முடைய பாஸ்டோட ஐடென்டிட்டி ப்ராப்பரா இருந்து அதை நினைந்தாலே கூட சமநிலைக்கு வந்து விட முடியும். கிருஷ்ணன் ஒரு க்ஷத்ரியன், அதனால வம்சத்தின் ஐடென்டிட்டி சார்ந்த மன அமைப்பு உடையவன், புகழை அடிப்படையாக வைத்த மன அமைப்புடையவன். அதாவது அவனுடைய மன அமைப்பிற்கு நேரடியாக எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி எழுப்பி நிறுத்துகிறார். க்ஷத்ரியர்களுக்கு புகழ்தான் வாழ்க்கை. ஏன்னா கருத்துக்களை, கொள்கைகளை அடிப்படையாக வைத்த வாழ்க்கைங்கிறதால புகழ்தான் அவர்களுடைய, மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்ன்ற புகழ்தான் அவர்களுடைய வாழ்க்கை. எடுத்த உடனே கிருஷ்ணன் ஆரம்பிக்கிறார். அப்பா, இந்த இக்கட்டான சமயத்திலே இந்த மனச்சோர்வு எங்கிருந்து உன்னை வந்தடைந்தது? இது சான்றோர்களால் கடைபிடிக்கப்படாதது, ஸ்வர்க்கத்தை அளிக்காதது, புகழை தராதது. உன்னுடைய வாழ்க்கை முறை இது கிடையாது. தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா?
ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கித் தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள், ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. அர்ஜுனனை நோக்கி பல வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார். இந்த மொத்த கீதையிலும் பல பெயர்களாலே அர்ஜுனனை அழைக்கிறார். ஒவ்வொரு நேரத்திலும் அந்த சூழலுக்கு தகுந்தார் போல பெயரை உபயோகப்படுத்துகிறார். அதே மாதிரி அர்ஜுனனும் எம்பெருமானை பல்வேறு வார்த்தைகளாலே வர்ணிக்கின்றான். சூழ்நிலைக்கு தகுந்தால் போல வார்த்தைகளை உபயோகிக்கின்றான். இங்க அர்ஜுனனை கிருஷ்ணர் சொல்றார், எதிரிகளை அழிப்பவனே, இழிந்த மனத்தின் தளர்ச்சியை விடுத்து போருக்காக எழுந்து நில்னு சொல்றார். ஆழ்ந்து சில சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில பேனிக் அட்டாக் வந்து திரும்ப திரும்ப டிப்ரெஷன் அட்டாக் நடந்துகிட்டே இருந்ததுன்னா ஆண் தன்மையையும் பெண் தன்மையையும் இழப்பதை மருத்துவ ரீதியாக நிரூபிக்கிறார்கள். இது மருத்துவ ரீதியாகவே ஒரு வியாதி. திரும்ப திரும்ப பேனிக் அட்டாக் வந்துட்டே இருந்தா, ஸ்ட்ரெஸ் அட்டாக் வந்துட்டே இருந்ததுன்னா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருந்தீங்கன்னா தன்னுடைய ஆண் தன்மையையும் தன்னுடைய பெண் தன்மையையும் இழக்கிறார்கள். அதனால தான் எம்பெருமான் சொல்கிறார், இந்த மனச்சோர்விலே துக்கத்திலே மூழ்காதே, அலியின் தன்மையை அடையாதே. கிளைபியம்மாம் ஸ்மகம பார்த்த அர்ஜுனன் ஒரு வீரன். அவனுடைய அடி உணர்வை நேரடியாக எம்பெருமான் தாக்குகிறார். ஏன்னா அடி உணர்வை தாக்கினாதான் எந்திரிச்சு நிற்பான். அவன் உணர்வை, அவனுடைய கண்டிஷனிங்கோட அடி ஆழத்தை பிடித்து உலுக்குகிறார். பேரண்டல் கண்டிஷனிங், சோசியல் கண்டிஷனிங், இது ரெண்டையும் பிடிச்சு உலுக்கி எழுப்பி நிறுத்த முயற்சி பண்றார். இதை தாண்டின பிறகு இதை தாண்டி ஞானத்துக்குள்ள எழுப்பி எடுத்துட்டு போய் நிறுத்துறார். ஒவ்வொரு நிலையிலுமே அவனை அர்ஜுனனை எழுப்பி நிறுத்த முயற்சிக்கின்றார். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பக்தர் வேண்டும் வரம் கூடும் நேரம் நித்யானந்தன் தரும் கல்ப. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீட்டம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322 www.nityananda.org. முதல்ல எம்பெருமான் கேட்கிறாரு, நீ இப்ப எடுத்திருக்கிறது, அது படிப்படியாக விளக்குகின்றார். முதல்ல சொல்றாரு, உன்னுடைய பாரம்பரியம், இந்த உடல் உனக்கு யாரால் அளிக்கப்பட்டதோ, இந்த உடல் எந்த வம்சத்திலிருந்து வந்ததோ அந்த வம்சத்தினுடைய போக்கை நீ கடைபிடிக்காமல் இருக்கின்றாய். அத முதல்ல சொல்றார். சான்றோர்களாலே கடைபிடிக்கப்படாதது அப்படின்னு சொல்றார். அதாவது உன்னுடைய வம்சத்திற்கு தகாதது, குலத்திற்கு தகாததுன்னு சொல்றாரு. நம்ம இந்திய நாடு இன்னமும் ஸ்டேபிளா இருக்குன்னா இந்த ஒரே ஒரு கருத்து முக்கியமான பங்கை வகிக்கிறது. நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அவங்க அப்பா அம்மாவை பத்தி ஜனங்க என்ன பேசுவார்கள்? உண்மையில இந்த ஒரு கருத்தினால்தான் இன்னமும் நமது நாடு ஸ்டேபிளா இருக்கு. உங்க ஃபேமிலியை பத்தி என்ன பேசுவார்கள்? கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு கருத்து தான். இப்படியெல்லாம் நீ பண்ணிட்டு இருந்தா உங்க ஃபேமிலியை பத்தி, அப்பா அம்மாவை பத்தி என்ன சொல்வார்கள் மக்கள்? இது நம்ம எல்லாருக்கும் இருக்கின்ற அடிப்படையான ஒரு உணர்வு. அதை கிருஷ்ணன் உயிர்ப்பிக்க முயற்சிக்கின்றார்.
அது கிருஷ்ணன் என்ன நினைக்கிறாரு, ரொம்ப சிம்பிளா சாதாரணமான வார்த்தைகள் மூலமாகவே இவனை துக்கத்திலிருந்து வெளியில் எடுத்துட்டு வந்துடலாம்னு நினைக்கிறாரு. அதனால் ரொம்ப சாதாரணமான ஆயுதங்களைத்தான் பிரயோகப்படுத்துறாரு. சான்றோர்களால் கடைபிடிக்கப்படாதது. ரெண்டாவது கர்மா தியரி எடுத்துட்டு வர்றாரு. இது சொர்க்கத்தை உனக்கு அளிக்காதது அப்படின்னா நிரந்தரமான சுகமோ ஆனந்தமோ உனக்கு கிடைக்காது. இது புகழையும் அளிக்காது. ஆரியனுக்கு எப்பொழுதுமே புகழ் வாழ்க்கையினுடைய பலம். புகழையும் அளிக்காது. அதாவது மனிதர்களுடைய மன அமைப்பு சார்ந்துதான் அவர்களுடைய குலம் முடிவாகும். குலம் என்பது பிறப்பால் கிடையாது, மன அமைப்பினால. புகழை சார்ந்து வாழுகின்ற மனிதன் சத்திரியன், ஞானத்தை சார்ந்து வாழுகின்ற மனிதன் பிராமணன். வெறும் பணம், சுகங்கள், வெளி உலக சுகங்கள், அதை மட்டுமே சார்ந்து வாழுகின்ற மனிதன் வைஷ்யன். இது எதையும் சாராமல், இது எதை பற்றியும் யோசிக்காமல் துக்கத்தையே சார்ந்து வாழுகின்ற மனிதன் நான்காவதான். இது பிறப்பாலே வருவதில்லை. பிறப்பாலே வருகிறதுன்னு ஆரம்பிக்கும் பொழுதுதான் எல்லா விதமான பிரச்சனைகளும் ஆரம்பிக்கிறது. வாழ்க்கை வாழுகின்ற அமைப்பாலே வருகின்றது. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.